நடுவீதியில் அரங்கேறிய பயங்கர சம்பவம், மக்கள் அதிர்ச்சி. யாழ் ஆலயத்தில் மதம் பிடித்த யானையால் மூவருக்கு நேர்ந்த கதி. உளவியந்திர சக்கரத்தில் சிக்கிய இளம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த விபரீதம். சொந்தமாக தீவு ஒன்றை வாங்கிய இலங்கை நடிகை யார் தெரியுமா? காதலி மீது கை வைத்த போலீஸ் கான்ஸ்டபிள் அதிரடியாக கைது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த ரோஹித் சர்மா. மாத்தறை அக்குரஸ்த பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையத்திற்கு முன்னால் மீன் வியாபாரிகள் சிலர் ஒருவரை ஒருவர் சரமாரியாக வெட்டிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மூவர் காயமடைந்துள்ளதாக அக்குரஸ்த போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அக்குரஸ்த பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையத்திற்கு முன்னால் சென்ற மீன் வியாபாரிகள் சிலர் 33 வயதுடைய மகனை கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதனை அவதானித்த தந்தை மீன் வெட்டும் கத்தியால் சந்தேக நபர்களை தாக்கியுள்ளார். பின்னர் சந்தேக நபர்களை தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர். தாக்குதலில் மகனும் தந்தையும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகராறை தடுக்க முயன்ற நபரொருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அக்குரச பிரதேசத்தில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள 57 வயதுடைய தந்தையும் 33 வயதுடைய மகனும் உட்பட மூவரே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் குறித்த வீடியோ ஒன்று விற்பனை நிலையத்திற்கு அருகிலுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உதவி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் அக்குரஸ்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை நடிகையான ஜாக்லின் பெர்னாண்டஸ் 2 தசாப்தங்களுக்கு மேலாக பாலிவுட் துறையில் உள்ளார். ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோன், ஆலியா பட் போன்ற முன்னணி நடிகைகளுக்கு கூட இல்லாத ஒரு இடத்தை ஜாக்லின் சொந்தமாக வைத்திருக்கிறார். அதாவது இலங்கையின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு தீவை பாலிவுட் பிரபல நடிகை வாங்கியுள்ளார். 4 ஏக்கர் பரப்பளவு கொண்டு இந்த தீவை பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் கடந்த 2012ஆம் ஆண்டு சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கியதாக கூறப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் குமார் சங்கக்காரவின் தனியார் தீவுக்கு அருகில் இந்த தீவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் இந்த தீவை வாங்கி அதில் வில்லா கட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர் இந்த தீவை ஒரு தனியார் இல்லமாக பயன்படுத்துகிறாரா அல்லது வணிக நோக்கங்களுக்காக குத்தகை விடுகிறாரா என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இல்லை. 2006ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் இலங்கை பட்டத்தை வென்றவர் ஜாக்லின் பெர்னாண்டஸ். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு வெளியான அலாடின் என்ற நகைச்சுவை திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். அதேவேளை சொந்தமாக ஒரு தீவை வைத்திருக்கும் ஒரே பாலிவுட் நடிகை என்றால் ஜாக்லின் பெர்னாண்டஸ் தான். மேலும் ஜாக்லின் பெர்னாண்டஸ் 2012ஆம் ஆண்டில் இந்த தீவை வாங்க சுமார் 3 கோடி ரூபாய் செலவு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் 4 வயது குழந்தையொன்றும் 2 பெண்களும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், தாவடி பகுதியில் குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவிற்கு யானை கொண்டு வரப்பட்டது. இதன்போது யானைக்கு மதம் பிடித்துள்ளது. மதம் பிடித்த யானை தாக்கியதில் 2 பெண்களும் ஒரு 4 வயது குழந்தையும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆலயத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பக்தர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் உளவியந்திரத்தின் சக்கரத்தில் சிக்குண்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் அராலி மேற்கு வட்டுக்கோட்டை என்ற முகவரியைச் சேர்ந்த பத்மநாதன் தனீஸ்வரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் புதன்கிழமை இரவு தனது உளவியந்திரத்தின் கீழே இறங்கி நின்றவாறு திறப்பினை இயக்க வைத்துள்ளார். இதன்போது கியர் இயக்கத்தில் இருந்த உளவியந்திரம் திடீரென இயங்க ஆரம்பித்த நிலையில் நிலைகுலைந்த குடும்பஸ்தர் கீழே விழுந்ததால் அவர் மீது உளவியந்திரத்தின் சக்கரம் மேலே ஏறியது. விபத்தில் படுகாயமடைந்த குறித்த குடும்பஸ்தர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். திருமணம் முடிக்கவிருந்த பெண்ணொருவரை தாக்கிய ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும்
போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வாழைச்சேனி பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்ளவிருந்தார். இந்நிலையில் விடுமுறையை கழிக்க வீடு திரும்பிய போலீஸ் கான்ஸ்டபிள் அப்பெண்ணின் வீட்டுக்கு புதன்கிழமை சென்றுள்ளார். அங்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தை அடுத்து போலீஸ் கான்ஸ்டபிள் பெண்ணை தாக்கியுள்ளார். காயமடைந்த பெண் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு பெண் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீஸ் கான்ஸ்டபிள் வாழைச்சேனியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வாழைச்சேனி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியா ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் அணித்தலைவராக அணியை வழிநடத்தி வந்தவர் ரோஹித் சர்மா. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடரில் ரோஹித் சர்மாவை அணித்தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக புதிய அணித்தலைவரை பிசிசிஐ நியமிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இந்நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா அறிவித்துள்ளார். ரோஹித் சர்மாவின் இந்த முடிவு ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த T20 உலகக்கோப்பையை வென்ற பின் T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.